கம்ஃபி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கா செட்டப் பண்ணுறதுக்கு? இனிமேல் அந்த பிரச்சனையே வேணாம். இந்த ஒரே ஒரு ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்ணி நீங்கள் எந்த விதமான இமேஜஸ் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். எல்லா ஆப்ஷனும் இந்த ஒரே ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிய வேணாம், எனக்கு ஜஸ்ட் ப்ராசஸ் மட்டும் எப்படின்னு தெரிஞ்சால் போதும். எங்கே இது ஆட் பண்ணணும், எப்படி ஸ்விட்ச் பண்ணணும், எப்படி கண்ட்ரோல் நெட் எனேபிள் பண்ணணும், இந்த மாதிரி எது வேணுமோ அது மட்டும் தெரிஞ்சால் போதும்னா நீங்கள் டைரெக்டாக ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் சாப்டருக்கு போயிடலாம். இல்லை எனக்கு கம்ப்ளீட் ப்ராசஸ் தெரியும்னா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம டுட்டோரியல் போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நோடை பற்றி பார்க்கணும். இந்த 3 நோடு தான் நம்மளோட கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு 2 நோடு என்னென்னா செட் கெட் நோடு. ஓகேங்களா, ஸோ இது எதுக்குன்னா நம்மளோட காம்ப்ளெக்ஸான கம்போசிஷன் வச்சுருக்கோம். நம்ம பெருசாக வந்து இப்போது இந்த மாதிரி ஏதாவது நிறையா கசம்சான்னு போயிட்டுருக்குன்னா நமக்கு இப்போ கிளிப்பு இங்கே தேவை. இதில் வந்து இந்த கிளிப்பு இன்புட் இங்கே அவுட்புட் இங்கேருந்து வருது, இதில் வந்து கிளிப் இன்புட் தேவைன்னா நம்ம டேரெக்டாக வந்து செட் கெட் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது லோட் இமேஜ் நான் ஒரு நோட் போடுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த லோட் இமேஜ்னு நோடு போட்டிருக்கேன். இப்போ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே செட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் போய்ட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கணும். ஓகேவா, இதில் வந்து இன்புட் இமேஜ் நான் வேரியபிள் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இங்கே செட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கெட் நோட்டில் போனீங்கன்னா நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்களா அங்கே இன்புட் இமேஜ்னு, அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இல்லை இந்த இன்புட் இமேஜில் நான் இப்போ இன்னொரு இன்புட் இமேஜ் எடுக்கிறேன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேம் வேரியபிள் இருந்துச்சுன்னா ரீநேம் பண்ணிக்கும். நான் இருந்தாலும் நான் சும்மா இப்போ செகண்டுன்னு செட் பண்ணுறேன்னா இப்போ இதில் போய்ட்டு செகண்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இங்கே செட் பண்ணுறீங்க, இங்கே அந்த வேல்யூ இங்கே ஒரு வேல்யூவை செட் பண்ணுறீங்க, அந்த வேல்யூ வந்து இங்கேருந்து எடுக்கிறீங்க. இப்போ இதில் நான் போய்ட்டு இப்போ ப்ரிவியூ இமேஜ் கொடுத்தனா செகண்ட் இருக்கா, ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இமேஜ் ப்ரிவியூ ஆகும். இதுவே இதில் வந்து இப்போ நான் இன்புட் இமேஜ் இந்த செட் பண்ணது இமேஜ் நான் போட்டு நான் ரன் பண்ணேன்னா ஆக்சுவல் இன்புட் இமேஜ் வரும். ஸோ இதுதான் இந்த செட் நோட் கெட் நோடு கான்செப்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இந்த பைபாசர். இந்த குரூப் பைபாசர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் நம்மளோட ஒர்க் ஃப்ளோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். கண்ட்ரோல் நெட்லேருந்து ஸ்டைல் அடாப்டர் புல்ஐடி இந்த மாதிரி நிறையா இருக்கும். உங்களுக்கு எந்த குரூப் வேணாமோ இப்போ எல்லாமே குரூப்பாக தான் வச்சிருக்கேன். ஸோ எந்த குரூப் வேணாமோ அந்த குரூப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பைபாஸில் ஆட் ஆயிரும். அந்த குரூப்பில் எஸ்என் இருக்கும், எஸ்என்னுங்கிறது நோன்னு மாற்றிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குரூப் மட்டும் உங்களுக்கு பைபாஸ் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் இப்போ கண்ட்ரோல் பைபாஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி நீங்கள் எந்த குரூப்பை வேணாலும் இதில் நேம் காமிக்கும். அதில் எந்த குரூப் உங்களுக்கு வேணாமோ அந்த குரூப்பை வந்து பைபாஸ் பண்ணிட்டு நீங்கள் க்ளீனாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்புட்ஸ் எப்படி கொடுக்குறோன்னு. ஸோ இந்த இன்புட் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான இமேஜஸ் இன்புட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேஸ் இன்புட். இப்போ நீங்கள் இமேஜ் டு இமேஜ் வந்து யூஸ் பண்ணுறீங்க, ஜென்ரேட் பண்ண போகிறீங்க, டெக்ஸ்ட் டு இமேஜ் இல்லாமல் ஒரு இமேஜ் வச்சு இமேஜ் ஜென்ரேட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு தான் இந்த செக்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜோட ஹைட்டும் வித்து செட் பண்ணியிருப்போம். ஸோ ஏன்னா நம்ம எம்டி லேட்டண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம், இல்லை வேறு ஏதாவது ப்ராசஸ்க்கு தேவைன்னா இந்த ஹைட்டும் வித்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் மாஸ்கிங் கூட நீங்கள் ஏதாவது தலையில் ஒரு தொப்பி மட்டும் ஆட் பண்ணணும், இல்லை பேக்ரவுண்டு மட்டும் சேஞ்ச் பண்ணணும், சம்திங் ஏதாவது ஒரு சின்ன எலமெண்ட் மட்டும் ஆட் பண்ணணும்னா இந்த மாஸ்க் எடிட்டரை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் மாஸ்க்கையும் லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா மாஸ்க்கும் நம்ம தனியாக செட் பண்ணியிருக்கோம் ஒரு நோடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அடாப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் இமேஜ். இப்போ நீங்கள் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸ்டைல் அடாப்ஷன் புல் ஐடி இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி தெரியலனா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், அதில் கம்ப்ளீட்டாக போட்டிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் செக்ஷன். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விதமான மாடல்ஸ் லோட் பண்ணுறதும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாடல் லோடரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான மாடல் லோடர் இருக்குது, கஃப் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிஷன் மாடல் லோடர். ஸோ இது ரெண்டில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேஸ் மாடல் ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பேஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புல் ஐடி யூஸ் பண்ணும்போது இந்த டி கேட்ச்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதை யூஸ் பண்ண முடியாது. அதனால் பேஸ் மாடல் ஒன்று அது வந்து நம்ம புல் ஐடியில் யூஸ் பண்ணிப்போம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டி கேட்ச்னு சொல்லி ஸ்டோர் பண்ணியிருப்போம். நீங்கள் புல் ஐடி யூஸ் பண்ணலாம், டைரெக்டாக டி கேட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பு, விஐஇ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்புட் ஃபைல் சேவ் பண்ணுறீங்களா அந்த ஃபைல் சேவ் பண்ணுறதோட நேம். அது கீழே வந்து மாஸ்க் செக்ஷன் இருக்குது. இதை வந்து உங்களுக்கு நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏன்னா கொஞ்சம் ப்ராசஸோட எக்ஸ்பிளைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் மாடல் லோட் பண்ணுறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் விஷன். நீங்கள் ஸ்டைல் மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் விஷன் மாடல் தேவை. ஸோ அந்த கிளிப் விஷன் மாடல் லோட் பண்ணுறது. அப்புறம் புல் ஐடியோட மாடல் என்ன வெர்ஷன் வேணுமோ. ஃப்ளக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த வெர்ஷன்ஸ் வேணுமோ அந்த வெர்ஷன் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்து நம்ம இன்புட் இமேஜ் வந்து சைஸ் செட் பண்ணியிருப்போம்ல, அதே மாதிரியே இது வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக இப்போ இன்புட் இமேஜ்லேருந்து சைஸ்லாம் எனக்கு வேணாம், நான் தனியாக வந்து இன்புட் இமேஜோட சைஸை வச்சு இல்லாமல் நான் மேனுவலாக செட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரோட வேல்யூ நமக்கு இங்கே கொடுத்துருப்போம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா XY பிளாட்டோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதை பற்றி நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, ஏன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போயிடும் அதுக்கப்புறம். ஸோ அதனால தான். ஸோ இப்போ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இமேஜ் எப்படி லோட் பண்ணுறது, அப்புறம் மாடல் என்னென்ன செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் சாம்பிளர். இதில் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு நம்ம என்ன டெக்ஸ்ட் டு இமேஜ் இல்லை இமேஜ் டு இமேஜ் இந்த மாதிரி எது கிரியேட் பண்ணுறதாலும் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து இதில் தான் நடக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 3 ஸ்விட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் டு இமேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் இருக்கும், ஒரு பூலியன் செலெக்ஷன் நோட் இருக்கும். ஸோ அந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக ஃபால்ஸ்ன்னு இருக்குது. ட்ரூன்னு செட் பண்ணிங்கன்னா இமேஜ் டு மேலே பார்த்தீங்கன்னா இன்புட் கண்டிஷன் இருக்குல்ல, அதுலேருந்து உங்களுக்கு ஸ்விட்ச் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. மேலே இருந்து ஃபங்க்ஷன் வந்துடும். அது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் டு இமேஜ் கிரியேட் பண்ணுறது. இல்லை ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்டி லேட்டண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து செட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு இமேஜ் கிரியேட் ஆகும், எம்டி லேட்டண்ட்டை வச்சு கிரியேட் ஆகும். இதுலேயும் வேணால் கூட உங்கள் இன்புட் இமேஜோட வித்தும் இன்புட்டோட ஹைட்டு செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொடுக்குற இமேஜ்லேருந்து ஹைட்டு வித்து எடுத்துக்கும்.
கண்டிஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ, ஏன்னா கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாசிட்டிவ் கண்டிஷன் நெகட்டிவ் கண்டிஷன் ரெண்டுமே செட் பண்ணியிருப்போம். பாசிட்டிவ் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் பாசிட்டிவ் மட்டும் தான் கொடுப்போம், நெகட்டிவ் வந்து நம்ம 0 பண்ணி தான் கொடுப்போம். ஸோ அதனால் கிளிப் வந்து நம்ம இங்கே லோட் பண்ணிடுறோம். கீழே வந்து நம்ம ப்ராம்ப்ட்டை லோட் பண்ணுறோம். ப்ராம்ப்ட்டோட நோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வச்சுருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக உங்களுக்கு என்ன ப்ராம்ப்ட் வேணுமோ அந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். மேலே செட் பண்ணால் பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கீழே யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இப்போ டேரெக்டாக டெக்ஸ்ட் டு இமேஜ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டைல் அடாப்டரோ இல்லை வந்து கண்ட்ரோல் நெட்டோ அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதோட கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் நெட் அண்ட் ஸ்டைல் அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன்ஸ் வழியாக போகும். புல் ஐடி அண்ட் லோரா வந்து பார்த்திங்கன்னா மாடல் வழியாக போகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரோல் நெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி டேரெக்டாக ப்ராசஸ் போயிருங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன்ஸ் வழியாக தான் போகும்னு சொன்னதால ஸோ நம்ம மேலே செட் பண்ண பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டிஷன்ஸ் வந்து முன்னாடி வரும். அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் நெட்டோட பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ கண்ட்ரோல் நெட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மேலே சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் கண்ட்ரோல் நெட்டோட மாடல் வந்து நம்ம கீழே வச்சுருப்போம். ஸோ அந்த மாடல் செலக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்புட் இமேஜ் எடுப்போம்ல அந்த இமேஜோட ப்ராசஸர். இப்போ இந்த ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து நான் டெப்த் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஓப்பன் போஸோ இல்லை லைன் ஆட்டோ அந்த மாதிரி எந்த ப்ரீ ப்ராசஸர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ராசஸருக்கு ஏற்ற மாதிரி மேலே வந்து செட் யூனியன் டைப்பில் செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா சிம்பிளாக வேணும்னா நீங்கள் ஆட்டோ கூட கொடுத்துக்கலாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் பண்ணிக்கும். ஸோ அது செட் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த் எவ்வளோ வேணுமோ ஸ்ட்ரென்த்து கொடுத்துட்டு செட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் கண்ட்ரோல் நெட் ஓவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைல் அடாப்டர். இதில் ஸ்டைல் கண்டிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் சாம்பிளில் வந்து ஸ்டைல் அடாப்டர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஸ்விட்ச் பண்ணணும். அதே மாதிரி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் நெட்டோட பாசிட்டிவ் கண்டிஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் நெட்டும் ரன் ஆகும், ஸ்டைல் அடாப்டர் ரன் ஆகி கேஸ் சாம்பிளர் போகும். இல்லை கண்ட்ரோல் நெட்லாம் எனக்கு வேணாம், வெறும் ஸ்டைல் மட்டும் போதுன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் பாசிட்டிவ் கண்டிஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரெண்டு கண்ட்ரோல் நெட்டு வேணும், ஸ்டைல் அடாப்டர் வேணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். எனக்கு எதுவுமே வேணாம், டேரெக்டாக வந்து கேஸ் சாம்பிள் வந்து பாசிட்டிவ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைல் மாடல் லோட் பண்ணணும். ஸோ மாடல்ஸ் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ மாடல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே தான் வந்து நம்ம லோட் பண்ணுறோம். ஸோ அதில் உங்களுக்கு வேறு ஏதாவது மாடல் வேணும் அந்த மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃப்ளக்ஸுக்கு இது ஒரே ஒரு மாடல் மட்டும் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளிப் விஷன். அதுக்கப்புறம் நம்ம இன்புட் இமேஜ் கொடுப்போம்ல இந்த இடத்துல ஸ்டைலோட இன்புட் இமேஜ். ஓகேங்களா, ஸோ அந்த இன்புட் இமேஜ் வந்து இங்கே தான் ஸ்டைலுக்குன்னா நம்ம இங்கே தான் லோட் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக இன்புட் இமேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணலாம், அப்படியே நம்ம ஸ்டைல் அடாப்டில் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இமேஜ் கிராப் வழியாக ஸ்டைல் அடாப்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சின்ன ரீகால் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ நான் கண்ட்ரோல் நெட்டு நம்ம ஸ்டைல் அடாப்டர் ரெண்டுமே யூஸ் பண்ண போகிறோன்னு ஒரு சிச்சுவேஷன் வச்சுக்கோங்க. ஸோ அதில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் கண்டிஷன் கரெக்டாக இருக்குது. ப்ராம்ப்ட்லேருந்து நம்ம கண்டிஷன்ஸ் கண்ட்ரோல் நெட்டுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் நெட்லேருந்து பாசிட்டிவ் கண்டிஷன் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஸ்டைல் அடாப்டர் வந்து கண்ட்ரோல் நெட்டோட பாசிட்டிவ் கண்டிஷனை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ கண்ட்ரோல் நெட் வழியாக ஸ்டைல் அடாப்டருக்கு போய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேஸ் சாம்பிளில் ஸ்டைல் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இது மூணுமே இப்போ வந்து ஆக்டிவேட் ஆகும். புல் ஐடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ புல் ஐடி வந்து பார்த்திங்கன்னா இதில் மாடல் வழியாக போகணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இல்லை ஸ்டைல் அடாப்டர் கண்ட்ரோல் நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் சொல்லியாகும். புல் ஐடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடல் வழியாக ஸ்விட்ச் ஆகும். ஸோ புல் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேஸ் மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா புல் ஐடி வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது டி கேட்ச் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் புல் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் மாடல் செட் பண்ணியாச்சு. புல் ஐடியோட அவுட் வந்து பார்த்திங்கன்னா புல் ஐடி அவுட் மாடல் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் புல் ஐடியோட மாடல் சூஸ் பண்ணுறது, அந்த ஈவா கிளிப்பு, இந்த இன்சைட் ஃபேஸ் இது எல்லாமே வந்து டிஃபால்ட் தான். அதில் நீங்கள் பெருசாக சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. இமேஜும் வந்து பார்த்திங்கன்னா புல் ஐடியோட இமேஜ் அந்த மாஸ்க் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். அது வந்து இன்புட்ஸ்னு ஒரு செக்ஷன் ஒரு குரூப் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கும் புல் ஐடியோட இமேஜ் நம்ம லோட் பண்ணுறதுக்கு. புல் ஐடி வேணும்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் மாடல் இருக்கும், பேஸ் மாடல் சூஸ் பண்ணிக்கலாம். புல் ஐடி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா புல் ஐடி அவுட் மாடல் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா புல் ஐடி வந்து நமக்கு இதில் இந்த ப்ராசஸோட ஆட் ஆயிரும். இந்த செக்ஷன் வந்து லோரா லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லோரா நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களா அந்த லோரா செலக்ட் பண்ணிக்கலாம். 2-3 வேறு லோரா வேணுன்னா கூட நீங்கள் மல்டிபிள் நம்பர் ஆஃப் லோரா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன லோரா வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு அதோட ஸ்ட்ரென்த்தை செட் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா லோரா அப்ளைடுங்கிற நேம் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம லோரா செட் லோராவில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேஸ் சாம்பிளில் போய்ட்டு நீங்கள் லோரா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளோரன்ஸ் பற்றி மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலி ஒரு ChatGPT எப்படி இமேஜ் கொடுத்தோம்னா அந்த இமேஜை டிஸ்கிரைப் பண்ணுறது விஷன் மாடல்னு சொல்லுவாங்களே, LLMல வந்து விஷன் மாடல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது ஒரு சின்ன விஷன் மாடல். ஸோ இதில் நம்ம இன்புட் இமேஜ் கொடுத்தோம்னா அந்த இமேஜ் வந்து அனலைஸ் பண்ணி நம்ம கேப்ஷனாக தரும். இந்த கேப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராம்ப்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ செட் பண்ணல, நம்ம செட் பண்ணிக்கலாம். ஒரு செட் நோட் போட்டு ஸோ நமக்கு இப்போ செட் நோட் போட்டுக்கிறோம். செட் நோட் போட்டு இதில் வந்து அது கேப்ஷன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோரன்ஸ் ப்ராம்ப்ட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வேரியபிள் செட் பண்ணிட்டோமா, இந்த வேரியபிள் வந்து நம்ம அதில் போய்ட்டு நம்ம கெட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து கெட் நோடு போட்டு கெட் ப்ராம்ப்ட்லேயே கூட பண்ணிங்கன்னா நம்ம அந்த மேலே செட் பண்ண வேரியபிள் நமக்கு இருக்கும், ஃப்ளோரன்ஸ் ப்ராம்ப்ட்டுங்கிற வேரியபிள் இருக்கும். ஸோ அந்த வேரியபிள் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்லேருந்து வராமல் நமக்கு ஃப்ளோரன்ஸ்லேருந்து நமக்கு ப்ராம்ப்ட் வரும்.
ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் குரூப் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாஸ்க் வந்து என்ன மாஸ்க்கோ அதோட செலெக்ஷனை செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த மாஸ்க்கில் இருக்கும். ஸோ பேஸ் சாம்பிளர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சிங்கிள் நாமளாக ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணோம். அந்த இமேஜ் வந்து நமக்கு டீட்டெயில் ஏற்றுறது தான் அந்த டீட்டெயிலரோட ஒர்க். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம எதுவும் பெருசாக மாற்ற வேண்டியதில்லை. ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போ இன்புட் 1 பேஸ் சாம்பிளர் ஜென்ரேட் பண்ணதில் இமேஜ் அது வந்து அவுட் 1ன்னு செட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அவுட் 1 வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயிலரோட இன்புட் இமேஜை நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸிங்கை போயிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் அவுட்புட் இதில் வந்து செக்ஷனில் வந்து உங்களுக்கு எதுவும் தெரிய ஆரம்பிச்சிடும். இதில் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதெல்லாம் எல்லாம் அப்படியே பேஸ் மாடல் கிளிப் வந்து எல்லாமே அப்படியே சேமாக இருந்தாவே போதும். இல்லை உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது இது ஸ்பெசிஃபிக்காக வந்து டீட்டெயிலில் மட்டும் வந்து கண்டிஷன்ஸ் மாற்றணும் இல்லை சம்திங் வேறு ஏதாவது மாடல் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் அந்த மாடல் வந்து நீங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் அதே மாதிரியே மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு நம்மளோட செலெக்ஷன்ஸ் இருக்கலாம், மாடல் செலெக்ஷன்ஸ் இருக்கலாம். இதில் வந்து நம்ம மாஸ்க் செட் பண்ணியிருப்போம். ஃபுல் இமேஜ் வேணும்னா நீங்கள் வந்து 1 கொடுத்துக்கோங்க. கீழே வேல்யூன்னு இருக்குல்ல, அதில் வந்து கம்ப்ளீட் இமேஜுமே டீட்டெயில் ஏற்றுனா 1, இல்லை பேக்ரவுண்ட் மட்டும் டீட்டெயில் ஏற்றணும்னா 2, இல்லை கேரக்டருக்கு மட்டும் என்ன டீட்டெயில் வேணும்னா 3ன்னு இருக்கும். சாரி, அதில் 5ன்னு இருக்குது. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 3ன்னு இருக்கும். ஸோ அந்த 3ங்கிற வேரியபிள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கோட ப்ராசஸ் பார்த்தலாம், எப்படி அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வித் ஹைட் நம்ம செட் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்புட் செட் பண்ணியிருக்கோம்ல, இன்புட்டோட வித் எல்லாம் நீங்கள் நார்மல் வித் ஹைட் கொடுத்துக்கலாம். ஸோ அது கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக வந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணும். அந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாஸ்க்கு போகும். ஓகேங்களா? ஸோ மாஸ்க்கு போயிட்டு இமேஜ் வந்து மாஸ்க்கு கன்வெர்ட் ஆகிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கும். இதில் வந்து பேஸ் இன்புட் இமேஜ் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இன்புட் இமேஜ் கொடுத்தோம்ல, அந்த இன்புட் இமேஜ் அப்படிலாம் நீங்கள் கே சாம்பிளர்லேருந்து நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்கன்னா கே சாம்பிளரோட அவுட் 1ன்னு இருக்கும். சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆர்எம்பிஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் பேக்ரவுண்டை மட்டும் கிளியர் பண்ணிட்டு ஒரு கேரக்டர் கொடுக்கும். அதுதான் கேரக்டர் ஒன்லி 3ஆக கனெக்ட் பண்ணியிருப்போம். மேலே கொடுத்த மாஸ்க் காம்போசிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்டியாக கிரியேட் பண்ணல, அதையும் இந்த கேரக்டரையும் சப்ராக்ட் பண்ணி கேரக்டர் இல்லாத வெறும் பிஜி மட்டும் கொடுக்கும். இமேஜ் ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெக்ஸ்ட் டு இமேஜ் தான் கிரியேட் பண்ண போகிறோம். பூலியன் வந்து ஃபால்ஸ் செட் பண்ணிட்டு நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்துடலாம். ப்ராம்ப்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம மாடல் போய் செட் பண்ணிடலாம். என்ன நம்ம மாடல் யூஸ் பண்ண ஃப்ளக்ஸோட மாடல் எது யூஸ் பண்ண போகிறாங்க அது கொடுத்துடணும். ஸோ இப்போ வந்து டிஃபால்ட்டாக FE8 தான் வச்சிருக்கேன் நான். அதுவே ஓகே தான். ஃப்ளக்ஸ் டெவோட FE8 வெர்ஷனு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிகேட்ச் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஏன்னா புல் ஐடி எதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறதா வெறும் டெக்ஸ்ட் இமேஜ் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் புல் ஐடிங்கிறத வந்து நான் டிகேட்சுக்கு நான் ஸ்விட்ச் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் இப்போ இது ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டிஷன், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டிஷன் தான். ஸ்டைல் அடாப்டர் கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது. நம்ம ட்ராவாக டெக்ஸ்ட் டு இமேஜ் கிரியேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்புட் இமேஜோட ஹைட் அண்ட் வித் நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து மேனுவலாக நம்ம செட் பண்ணுற வேல்யூ தான் வேணும். அதனால் வந்து நீங்கள் ரா வித் ஹைட்டை கொடுத்துடலாம். மேலே ரெசல்யூஷன் பை ரேஷியோன்னு சொல்லிட்டு ஒரு நோட் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆஸ்பெக்ட் ரேஷியோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ரெசல்யூஷன் ஷார்ட் சைடு அது கொடுத்துட்டு ரன் கொடுத்துட்றேன். ஃப்ளோரன்ஸ் வந்து இப்போது கேப்ஷன் ரெடி பண்ணிடுச்சு. நம்ம இன்புட் இமேஜ் கொடுத்துருப்போம்ல, ஸோ இந்த இமேஜ் யூஸ் பண்ணி வந்து ஃப்ளோரன்ஸ் கேப்ஷன் ரெடி பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஜென்ரேட் ஆன கேப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன்ஸ்க்கு போகும். கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரன்ஸ் ப்ராம்ப்ட் வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம கிளிப் எஸ்டேன் கோடில் பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ப்ராசஸ் ஆகி வந்து நம்மளோட கே சாம்பிளருக்கு போய் நமக்கு வந்து இமேஜ் ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃப்ளோரன்ஸை பைபாஸ் பண்ணிவிட்டு நான் டேரெக்டாக நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தல அந்த ப்ராம்ப்ட்டை வச்சு நான் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. பட் ப்ராம்ப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து டீட்டெயில் இல்லை. ஸோ நம்ம ChatGPT வச்சு நான் ரீரைட் பண்ணிக்கிறேன் ப்ராம்ப்ட்டை. ரீரைட் கொடுத்துட்டு அகைன் நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ போதுமான டீட்டெயில் வந்து நமக்கு இமேஜில் ஆட் ஆகிருக்கும் பக்கா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பேஸ் டெக்ஸ்ட் டு இமேஜ் வந்து ஆப்ரேஷன். ஓகே, ஸோ இந்த இமேஜ் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இமேஜ் டு இமேஜ் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம காப்பி பண்ண இமேஜை பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து லோட் ஆகிரும். ஸோ லோட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மாஸ்க் பண்ண போகிறேன். பேக்ரவுண்டு மட்டும் மாஸ்க் பண்ணிட்டு அந்த மாஸ்க் பண்ண ஏரியாவில் மட்டும் ஃபஸ்ட் நம்ம எப்படி இப்போ கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நமக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் மாஸ்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மட்டும் பர்டிகுலராக அதை மாடிஃபை பண்ணுறதோ இல்லை ரீக்ரியேட் பண்ணுறதோ அந்த மாதிரி எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ மாஸ்க் கிரியேட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு ப்ராம்ப்ட்டில் போய் நான் இப்போ என்னத்தை நான் ட்வீக் பண்ண போகிறேன்னா பின்னாடி வந்து வெறும் பேர்ட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஃப்ளை பேர்ட்ஸ் வந்து பின்னாடி பறந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ராம்ப்ட் போட்டுக்கலாம். ஸ்கை ஃபுல் ஆஃப் பேர்ட்ஸ் ஃப்ளையிங் அரவுண்ட் ஹர் அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கே சாம்பிளருக்கு போய்ட்டு கே சாம்பிளர் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக நம்ம பூலியன் வந்து ஃபால்ஸில் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து டெக்ஸ்ட் டு இமேஜ் வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரூக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து மேலே இமேஜ்லேருந்து நமக்கு வந்து இப்போ இமேஜ் ஜென்ரேட் ஆகும். ஓகே, ரன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேர்ட்ஸ் கொடுத்தோம். அதே மாதிரி வந்து பின்னாடி வந்து நமக்கு பேர்ட்ஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ மாஸ்க் வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். மாஸ்க்கை கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல் நெட்டு ஸ்டைல் அடாப்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் கிளியர் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா செட் பண்ண மாஸ்க் வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைல் அடாப்டர் ஆல்ரெடி நம்ம இமேஜ் செட் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஸோ இப்போ ஸ்டைல் அடாப்டர் மட்டும் நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு இந்த மெயின் பைபாஸில் வந்து ஸ்டைல் அடாப்டர் எனேபிள் பண்ணிவிட்டு ஸ்டைல் அடாப்டரோட கண்டிஷன் வந்து நம்ம ப்ராப்பராக செட் பண்ணிடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் நெட்டோட கண்டிஷன் இருக்குது. இப்போ நம்ம கண்ட்ரோல் நெட் யூஸ் பண்ண போகிறதுல பாசிட்டிவ் கண்டிஷன் வந்து நான் டேரெக்டாக வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாசிட்டிவ் கண்டிஷன் சூஸ் பண்ணிட்டேன்னா இப்போ கண்ட்ரோல் நெட்டோட கண்டிஷன் தான் வந்து அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம கே சாம்பிளில் போய் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம இமேஜ் தானே கொடுக்குறோம். இமேஜ் டு இமேஜ் கிரியேட் பண்ணுறதுனால மேலே வந்து பாசிட்டிவ் கண்டிஷனில் வந்து ஸ்டைல் கண்டிஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரன் பண்ணிடலாம்.
ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கோம். என்னதுன்னா நம்ம இன்புட் இமேஜ் நம்ம லோட் பண்ணோம்ல, ஸோ அந்த இன்புட் இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாஸ்க் வந்து நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் வந்து டிஃபால்ட்டாக பிளாக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மாஸ்க் ஃபில் ஆயிருக்காது, அதனால தான் அந்த இஷ்யூ வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம மாஸ்க் ப்ரிவியூ நோடு போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன மாஸ்க் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ மாஸ்கில் ப்ரிவியூவில் வந்து நம்ம செட் மாஸ்க் வந்து கனெக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ஓகே, நினச்ச மாதிரி தான் வந்துருக்கு. மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக்காக இருக்குது. ஸோ பிளாக்காக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அதில் மாஸ்க்கே இல்லைன்னு அர்த்தம், 0 வேல்யூ. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா இன்வெர்ட் மாஸ்க் போட்டு பிளாக் ஆகிறத வந்து நம்ம ஒயிட்டாக ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாஸ்க் ஃபில் ஆயிரும். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாஸ்க் ஒயிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இன்வெர்ட் பண்ண மாஸ்க் வந்து நம்ம செட் நோடில் கனெக்ட் பண்ணலாம். மாஸ்க்லேருந்து இன்வெர்ட் மாஸ்க் வந்து இதுலேருந்து செட் நோடுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் ப்ராப்பராக நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம ரன் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்டைல் அடாப்டரை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுது, ஆனால் ரொம்ப ஃபாலோ பண்ணுது. ஏன்னா ஸ்ட்ரென்த் வந்து 1 இருக்குது. நான் 1லேருந்து 0.1 கொடுத்துறேன். நீங்கள் 0.1 கொடுத்தாவே அது வந்து கரெக்டான வேல்யூ தான். நீங்கள் அதோட இம்பாக்ட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ கிரியேட் ஆகுது, ஆனால் கம்போசிஷன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம லைட்டாக வந்து நம்ம ப்ராம்ப்ட்டை மட்டும் நம்ம ட்வீக் பண்ணிக்கலாம், ஏன்னா ட்ரெயினை சம்திங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால. இப்போ ரன் பண்ணுறேன் அகைன். ஆனால் இன்புட் இமேஜோட இம்பாக்ட் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை, ஏன்னா டிஎன்எஸோட வேல்யூ வந்து 1ல் இருக்குது. ஸோ ஸ்ட்ரென்த் வந்து 1ல் இருந்துச்சுன்னா இன்புட் இமேஜோட இம்பாக்ட் கொஞ்சம் கூட இருக்காது. அதனால் 0.4க்கு நான் சேஞ்ச் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ அகைன் ரன் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் இப்போ சீடோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பர்டிகுலர் ஒரு இதை அச்சீவ் பண்ணும்போது வந்து ஃபிக்ஸில் வச்சு செக் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு டைம் ரேண்டமைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அச்சீவ் பண்ணுறது வந்து ப்ராப்பராக வருதா வரலையான்னு தெரியாது. ஓகே, ஸோ இப்போ ஜென்ரேட் ஆன இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இன்புட் இமேஜ் மாதிரியே இருக்குது. நமக்கு ஸ்டைல் அடாப்ஷன் வந்து கொஞ்சம் கூட நமக்கு இதில். ஸோ என்ன நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டிஎன்எஸோட வேல்யூ வந்து நான் இன்னும் ஃபர்தராக ரைஸ் பண்ண போகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 0.7 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரன் பண்ணுறேன். பட் இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் சேஞ்சஸ் இல்லை. நான் ஸ்டில் இன்புட் இமேஜ் மாதிரி தான் இருக்குது, லைட்டாக தான் மாடிஃபை ஆயிருக்கு. டிஎன்எஸோட வேல்யூ இன்னும் நம்ம ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு 0.85 அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் இன்னும் இல்லாமல் 0.85 அந்த மாதிரி வச்சு ரன் பண்ணுறேன். இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்புட்டோட இமேஜோட இம்பாக்ட்டும் இருக்குது, நம்ம ஸ்டைல் அடாப்ஷன் அந்த ரோபோட்டோட இம்பாக்ட்டும் வந்து நமக்கு இருக்குது ப்ராப்பராக. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கண்ட்ரோல் நெட் பற்றி பார்க்க போகிறோம். கண்ட்ரோல் நெட் வந்து பார்த்திங்கன்னா சேம் கண்டிஷன்ஸ் வழியாக தான் நம்ம போவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டைல் அடாப்ஷனுக்கு இமேஜ் செட் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஸ்டைல் அடாப்ஷனுக்கு இங்கே போயிட்டு ஸ்டைல் அடாப்டர்லேருந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேஸ் சாம்பிளர் இருப்போம். பேஸ் சாம்பிளர் என்ன பண்ண போகிறோம், ஸ்டைல் அடாப்டரை ஸ்கிப் பண்ண போகிறோம். அதனால் டைரெக்டாக கண்ட்ரோல் நெட்டோட பாசிட்டிவ் கண்டிஷன் மட்டும் கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கண்ட்ரோல் நெட்டோட ஸ்ட்ரென்த் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஒரு 0.6 அந்த மாதிரி வச்சிட்டோம்னா கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும். அதே மாதிரி இப்போ கண்ட்ரோல் நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைன் ஆட் கொடுத்ததுனால லைன் ஆட்டோட வந்து ப்ராப்பராக வராது. நான் லைன் ஆட்டை வந்து என்ன பண்ணுறேன்னா டெப்த் மேப்பாக சேஞ்ச் பண்ணிடுறேன். மேலே ஆல்ரெடி ஆட்டோ தான் இருக்குது, அதை வந்து நான் டெப்த்துக்கு கொடுத்தேன்னா இன்னும் கொஞ்சம் பக்காவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ரன் பண்ணலாம். டெப்த் மேப் ப்ராப்பராக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டெப்த் மேப்பை வந்து இப்போ பேஸாக வச்சு நமக்கு ஜென்ரேட் ஆகிற இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரேட் ஆகும். பட் கண்ட்ரோல் நெட்டோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் 0.4க்கு நான் அகைன் ரெடியூஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ 0.4க்கு ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இமேஜ் வந்து இப்படி ஜென்ரேட் ஆயிருக்கு. ஏன்னா நமக்கு அந்த இம்பாக்ட் நம்ம ஸ்டைல் அடாப்டர் எதுவுமே கொடுக்கல, வெறும் டேரெக்டாக கண்ட்ரோல் நெட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ டிஎன்எஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 1க்கு ரைஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் நெட்டோட ஸ்ட்ரென்த்தை இன்னும் நம்ம குறைக்கலாம். ஏன்னா ப்ராம்ப்டோட இம்பாக்ட் வந்து நமக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு இருக்கணும். ஏன்னா இமேஜோட இன்புட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் நெட் ரெண்டுமே ஹெவியாக இருந்ததுனால நமக்கு வரல. இப்போ வந்து ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இமேஜை ஃபாலோ பண்ணாமல் அந்த இமேஜில் இருக்கிற இன்புட் இமேஜில் இருக்கிற கேரக்டர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் நெட்டில் இருக்கிற அந்த போஸ்ட் லைட்டாக இம்பாக்ட் இருக்குது, ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்காது. ஏன்னா நம்ம ரெண்டு வேலையுமே நம்ம ஃபுல்லாக ரைஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் நெட்டோட ஸ்ட்ரென்த் வந்து நான் இன்னும் லைட்டாக நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 0.35 இல்லை 4 அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ அகைன் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இப்போ வந்து நமக்கு ப்ராம்ப்ட்டில் கொடுத்த இம்பாக்ட் இருக்குது, நம்மளோட இன்புட் இமேஜோட இம்பாக்ட், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் நெட், இது 3 சேர்ந்து ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிருக்கு. பட் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டைல் அடாப்டரை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஸ்டைல் அடாப்டர் வந்து கண்ட்ரோல் நெட்டோட பாசிட்டிவ் கண்டிஷனை சூஸ் பண்ணிட்டு பேஸ் சாம்பிளில் போயிட்டு ஸ்டைல் அவுட்புட் இருக்கும்ல, ஸ்டைல் கண்டிஷன்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த ஸ்டைல் கண்டிஷனை சூஸ் பண்ணிடலாம். ஸோ ப்ராசஸ் வந்து கண்ட்ரோல் நெட் போயிட்டு ஸ்டைல் அடாப்ஷன் போயிட்டு நம்ம பேஸ் சாம்பிளர் வரும். அது இல்லாமல் நம்ம இன்புட் இமேஜ் நமக்கு தேவையில்ல, வெறும் டெக்ஸ்ட் டு இமேஜ் கண்ட்ரோல் நெட் ஸ்டைல் அடாப்டரை வச்சு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் பூலியன் வேல்யூ வந்து நான் ஃபால்ஸ்னு மாற்றிட்டு கண்டிஷன் வந்து மாற்றிக்கிறோம், ஸ்டைல் கண்டிஷனுக்கு மாற்றிக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் நெட்டு ஸ்டைல் அடாப்டர் போயிட்டு கே சாம்பிள் வரும். இது வந்து டெக்ஸ்ட் டு இமேஜ் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டைல் அடாப்டரோட இம்பாக்ட் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. அந்த டோனு, அந்த கலர், லுக் அண்ட் ஃபீலாக வந்துருச்சு. பட் வந்து நமக்கு இன்னும் அந்த ரோபோட் வந்து பக்காவாக வரல. ஏன்னா கண்ட்ரோல் நெட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் அதிகமாக இருக்குது, 0.4 அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம லைட்டாக குறைச்சிக்கலாம். ஸ்ட்ரென்த்து வந்து நான் 0.25 அந்த மாதிரி ரேஞ்சில் நான் செட் பண்ணிட்டு நான் இப்போ அகைன் நான் ரன் பண்ணுறேன். ஸ்டைல் அடாப்டர் வந்து அப்படியே இருக்கட்டும், 0.1 இருக்கட்டும். ஏன்னா கொஞ்சம் அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு நமக்கு தேவை, அதனால் 0.1 இருக்கட்டும். ஓகே, ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டைல் அடாப்டர்லேருந்து நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு இப்போ அந்த மாதிரி தேவையில்லை. பார்த்தீங்களா, 0.1ங்கிறது வந்து மேக்ஸிமமான வேல்யூ தான். நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் நெட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபர்தராக ரைஸ் பண்ணலாம். ஏன்னா இம்பாக்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவை. அதனால் 0.3க்கு வச்சுட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இன்னும் வரல கரெக்டாக. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், 0.35 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
பட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டைல் அடாப்டரோட வேல்யூ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 0.1ல் 0.05க்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ செட் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். கம்ஃபியில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னா கொஞ்சம் வேல்யூஸ் வந்து நீங்கள் அப்படி இப்படின்னு சேஞ்ச் பண்ணி செக் பண்ணணும். இப்போ வந்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரல. நாய்ஸ் வேறு ஃபிக்ஸடில் இருக்குது. ஸோ நம்ம நாய்ஸை வந்து ரேண்டமைஸ் பண்ணிட்டு நான் அகைன் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரியேட் ஆன இமேஜ் வந்து ஓகே ஸ்டைலும் இருக்குது, கண்ட்ரோல் நெட்ரு இம்பாக்டும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புல் ஐடி பார்த்துடலாம். புல் ஐடி வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீஃபாக நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இப்போ ஓவரால் ப்ராசஸ் மட்டும் பார்த்துட்றேன். புல் ஐடி பைபாஸில் எனேபிள் பண்ணிட்டு புல் ஐடிக்கு வந்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேஸ் மாடல் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். பேஸ் மாடல் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இமேஜும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புல் ஐடி இமேஜ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. வேணும்னா ஃபேஸ்க்கு மட்டும் நீங்கள் அட்டென்ஷன் அதிகமாக க்ரியேட் பண்ணணும்னா ஃபேஸ்க்கு மட்டும் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் நீங்கள் ஒரு மாஸ்க் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம புல் ஐடி யூஸ் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபேஸ்க்கில் மாஸ்க் போட்டுட்டோம்னா ஃபேஸோட இம்பாக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ மாஸ்க் போட்டுட்டு சேவ் பண்ணிடுறேன். நான் சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கே சாம்பிளில் போயிட்டு நம்ம வந்து இப்போ பேஸ் மாடல் தான் டி கேட்ச் யூஸ் பண்ணியிருப்போம். அதை வந்து நம்ம புல் ஐடி அவுட் மாடல்னு ஒன்று இருக்கும். அதுதான் வந்து புல் ஐடி யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணிடலாம். இப்போ ஸ்டைல் அடாப்ஷன் இருக்குது, கண்ட்ரோல் நெட் இருக்குது, புல் ஐடி எல்லாமே வந்து நமக்கு சேர்ந்து இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மல்டிபிள் ஐட்டம்ஸ் வேணால் எல்லாத்தையுமே நீங்கள் எனேபிள் பண்ணி கூட ரன் பண்ணிக்கலாம். ஓகே, புல் ஐடியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.7 இருந்துச்சு. அதனால தான் இப்படி இருந்துச்சு. நம்ம 1 கொடுத்துட்டு அகைன் நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த இன்புட் இமேஜ் அளவுக்கு புல் ஐடியில் கொடுத்தலாம் அந்த இமேஜ் வந்து ஓரளவுக்கு ரீக்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு இமேஜ் வரலாம் அகைன் நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். வேல்யூஸ் வந்து நீங்கள் ட்வீக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம டீட்டெயிலர் கேரக்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம கேரக்டர் அந்த 3ன்னு செட் பண்ணிட்டு நான் அகைன் நான் ரன் பண்ணுறேன். டீட்டெயிலுக்கு நீங்கள் எதுவும் மாற்ற தேவையில்லை. ஏன்னா செகண்ட் பாஸ்க்கு வந்து டேரெக்டாக கிரியேட் ஆயிரும். பட் இப்போ கிரியேட் ஆகிற இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம டீட்டெயிலுக்கு வந்து ப்ராம்ப்ட் மாற்றிடுறேன். நான் டீட்டெயிலுக்காக சும்மா ஸ்கைஃபைர் உமன் வந்து சும்மா ஓடி வர மாதிரி மட்டும் நான் ப்ராம்ப்ட்டை மாற்றிட்டு இப்போ அகைன் நான் ரன் பண்ணுறேன். அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் ப்ரிவியூ போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு ஃபைனலாக கிரியேட் ஆகிற டீட்டெயிலுக்கு போகிற மாஸ்க் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல ஒரு மாஸ்க் ப்ரிவியூ போட்டுட்டு நான் ஃபைனல் சுவிட்சோட அவுட்டில் வந்து நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ கிரியேட் ஆகிற அந்த ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுதில்ல, அதுக்கு வந்து டீட்டெயிலுக்கு போகிற மாஸ்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு இதிலே தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இமேஜ் கிரியேட் ஆகிடுச்சு, டீட்டெயிலர் ரன் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு டீட்டெயிலருக்கு முன்னாடி பின்னாடி வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ அகைன் நான் ரன் பண்ணுறேன். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டீட்டெயிலரும் கிரியேட் ஆகும், மேலே மாஸ்க்கும் நமக்கு தெரிஞ்சிடும் எப்படி எந்த மாஸ்க் கிரியேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, டீட்டெயிலரோட டிஃப்ரென்ஸ் இப்படி நாமளே கிரியேட் ஆகிறதுக்கும் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஆட் பண்ணும். அதே மாதிரி தான் அப்ஸ்கேலர் இன்னும் நிறையா டாபிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரோபோ ஸ்கைஃபை கேம் இல்லாமல் ஏன்னா ஒரே ஒரு உமன் மட்டும் வர மாதிரி ரன் பண்ணி பார்க்கலாம். மாஸ்க் நமக்கு ப்ராப்பராக இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் கேரக்டர் கிரியேட் ஆகும். நீங்கள் மாஸ்க் ப்ராசஸ் அதுதான். ஓகேங்களா, ஸோ அந்த மாஸ்க் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ட்வீக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டைல் அடாப்டர் பார்த்துட்டோம், கண்ட்ரோல் நெட் பார்த்துட்டோம், அதே மாதிரியே புல் ஐடி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஃப்ளக்ஸுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த ஒர்க் ஃப்ளோவில் கவர் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. அப்படிலாம் நம்ம டிஸ்கார்ட் சர்வரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் டிஸ்கார்ட் சர்வரில் கூட ஜாயின் பண்ணி எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம். ஒர்க் ஃப்ளோவோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம டிஸ்கார்ட் சர்வர்லையும் அப்டேட் பண்ணிடுவேன். நீங்கள் எதில் வேணாலும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.